ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட மேரேஜ் ஒர்க்ஸ் கூடவே குரூப் 2 எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன நான் எப்படி பேலன்ஸ்டா பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேரேஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டைட்டா போயிட்டுருக்கு. மேரேஜ்க்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒர்க்கெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணத கேட்டு, நிஜமாவே ரொம்ப பயமாயிருச்சு. இத்தனையும் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டே படிக்க முடியுமா? அப்படிங்கிற பயம் வந்து இனிஷியல்லேயே பயம் வந்துருச்சுங்கிறது தான் உண்ம. சரி ஓகே, வேற ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணுனதுக்கு அப்புறம், டெய்லியும் பிகினிங்ல இந்த ஒர்க்லாம் இல்லாததுக்கு முன்னாடி 8 to 10 ஹவர்ஸ் வந்து டெய்லியுமே நான் ப்ரிப்பரேஷனுக்காக வந்து அலோகேட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு வீட்ல வந்து பெருசா எந்த ஒர்க்கும் இருக்காது அப்படிங்கிறனால, ஸ்டடீஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் இப்போ மேரேஜ் ஒர்க்கோட சேர்த்தி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் தான் டெய்லி வந்து படிக்க முடியுது. இத வந்து நான் ஸ்ட்ரெஸ் எடுக்காம தான் கொண்டு போயிட்டுருக்கேன். பிகாஸ் ஐயோ! இன்னைக்கு வந்து இது படிக்கலையே, அது படிக்கலையேன்னு டென்ஷன் ஆனோம் அப்படின்னா, மத்த ஒர்க்லாம் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் மேரேஜ் அப்போ வந்து நம்ம அடிக்கடி வெளிய போக வேண்டியது இருக்கு. வீட்ல ஒர்க் நெறையா இருக்குங்கும்போது, ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்துல மூஞ்சி வந்து தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாருமே சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறனால, எது சொன்னாலுமே ஷாப்பிங் 3 நாளா சரி ஓகே. வெளியில போணுமா சரி ஓகே. எது சொன்னாலும் ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு ரிமைனிங் கிடைக்கிற டைம்லாம் வந்து கன்டினியூஸா வந்து படிச்சுட்டுருக்கேன். குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 8 சயின்ஸில் வந்து நமக்கு 6லேருந்து 10th வரைக்கும் கவர் ஆகிற லெசன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதோட ரிவிஷன் சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டே 11th 12th இருக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் சிலபஸில் கவர் ஆகிற லெசன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணி நோட்ஸ் எடுத்தது கிடையாது. சும்மா வந்து எந்தெந்த லெசன் சிலபஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறத ரீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மந்த் வந்து அந்த ரீட் பண்ணி வச்சிருக்க லெசன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 11th 12th இருக்கிற பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸும் ஓவரால் ஒரு 90% கவரேஜ் வந்து கிடைச்சிரும். அது போக சிலபஸில் இல்லாமல் அடிஷ்னலாக அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்க கண்டென்ட்டும் வந்து எடுத்து வைக்கிறது தான் இந்த மந்தோட பிளான். பிகாஸ் ஆல்ரெடி போன டைம் எழுதின குரூப் 2லேயே நான் வந்து நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறனால இந்த குரூப் 2ல என்னோட நோட்ஸ் வந்து ரிவிஷனுக்காக போதும். அதே மாதிரி மேக்ஸுக்கும் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கனால இந்த அடிஷ்னலாக இருக்கிற புக்கோட லெசன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ அதான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நமக்கு தெரியும். சிலபஸில் ஹெல்த்துங்கிற டாபிக் வந்து இருக்குது. இதில் கொடுத்துருக்க அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.